அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம மக்ருனி தான் பார்க்க போகிறோம். மக்ருனிக்கு முட்டை போட்டு மக்ருனி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, மக்ருனி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. பட்டை, அந்த அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த உடனே நல்லா வதக்குங்க. நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும், நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கூட குறையோ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் 1 டம்ளர் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 2வது டம்ளரும் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொதி வரணும். இந்தளவு கொதி வந்த பிறகு நம்ம மக்ருனி சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், மக்ருனியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது நல்லா ஓரளவுக்கு கொதி வரணும். பாருங்கள், இந்தளவு கொதி ஒரு கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணணும். அது பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜாரில் 3 தேங்காய் சில் எடுத்திருக்கேன். அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 80% அளவுக்கு வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பால் ஊற்ற போகிறோம். பால் ஊற்றி நல்லா வேகும்ல, அப்போ சரியாயிடும். 80% வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு சேருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப்லேயே தான் தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். 2 பேர் தான் சாப்பிட்றதுக்கு செஞ்சுருக்கேன். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டையை க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த மசாலா முட்டையில் இறங்கிறதுக்காக முட்டையை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கரில் போட்டு ஒரு விசில் விடுங்க. ஒரு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிருக்கும். மக்ருனி பாஸ்தா என்ன வேணால் இதுக்கு பேர் வச்சுக்கலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு கிளறி பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிங்க. உங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள்லாம். இதில் முட்டை போட்டுக்கலாம், எறா போட்டுக்கலாம், கறி போட்டுக்கலாம், எது வேணால் நீங்கள் சேர்க்கலாம். உங்கள் ஆப்ஷன் தான் அது. பாருங்கள், பிளேட்டில் சர்வ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.